பண்ணி அத வந்து ஒரு பத்திரமா பண்றதுக்கு, ஒருத்தன் என்ன பாடுபடணும்னு மட்டும் கேட்டு பாருங்க. அவன் வந்து திருடல, கொள்ளையடிக்கல, அது அவங்க அப்பாவுடைய இடமா இருக்கும். இல்ல அவன் கஷ்டப்பட்டு வாங்குன இடமா இருக்கும். அவன் என்ன பாடுபட்டு அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்லருந்து வெளில வர்றான்னு பாருங்க. வெளியில மட்டும் போர்டு தொங்கும் பார்த்தீங்கன்னா, லஞ்சம் இங்கே வாங்கப்படாது, அது வாங்கப்படாது, ஃபோன் நம்பர் அழைக்கவும் அப்படின்னு இருக்கு. உண்மையா அதான் நடக்குது ஐயா. இப்போ மனச தொட்டு கேளுங்க. இப்போ பிரசாந்த் ப்ரோ, இப்ப நதீர் ம். இருக்கார்ல, அவரு நாகூர் சேர்ந்தவர் தான். இப்ப நீங்க அவர்கிட்ட ம். கேளுங்களேன், யதார்த்தம் என்ன நடக்குதுன்னு. இல்ல பிரசாந்த் ப்ரோ, நான் ம். 22 வருஷமா நாகூர்ல தான் இருக்கேன். தர்கா பக்கத்துல சரி. தான் எங்க வீடு. ஓகேவா? ம். 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 அவர் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. அவர் நாகூர் ஹாஸ்பிட்டல்ல பிரசவத்துக்கு டாக்டர் இருக்கிறது இல்லைன்னு சொன்னாரு. நார்மலாவே டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்போ எமர்ஜென்சின்னு போனா அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, நாகப்பட்டினம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்கன்னு தான் அவங்க அனுப்பி விடுவாங்க. இங்கேருந்து ஏன் நாகப்பட்டினம் அப்ப போனோம்னா இது 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 எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போற? இது படுத்து தூங்கிரு மூடிர்லாம்ல. மூடிட்டுலாம் அது உள்ள படுத்து தூங்கிர்லாம்ல. அதுதான் எப்படி மினிஸ்டர் மனசாட்சி இல்லாம பேசினாருன்னு எனக்கு அதுவே தலை சுத்திடுச்சு. ம். நாகூர்ல நான் ஓப்பன் சேலஞ்ச் ப்ரோ. நாகூர்ல இருக்கிற எவனாவது ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கு. அங்க போன ம். டாக்டர் இல்ல ப்ரோ. நீங்க எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. எனக்கு எப்படின்னா நான் நாகூர் சென்டர்னா எனக்கு பக்கத்துல